Hi friends, welcome to South Indian Food Court. இன்னைக்கு நம்ம டேஸ்டியான மட்டன் கோலா உருண்டை எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். தேவையான பொருள் பார்த்துடலாம். கோலா உருண்டை பண்ணுறதுக்கு 100 கிராம் கொத்தன கறி எடுத்து வச்சுருக்கேன். நீங்கள் கொத்தன கறியாக வாங்கலான்னா எலும்பு இல்லாத பீசஸாக வச்சுருக்கீங்கன்னா அதை மிக்சி ஜாரில் மாற்றி ஒரு அடி அடித்து வச்சுக்கோங்க. 10 ஸ்பூன் பொட்டுக்கடலை இப்போ அரைச்சிக்கலாம். மிக்சி ஜாரை தண்ணியே இல்லாமல் நல்லா தொடச்சி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு பொட்டுக்கடலை நல்லா உங்களுக்கு நுணுங்கும். இப்போ அரைச்சிட்டு வந்துட்டேன். இந்த மாதிரி நைஸாக அரைச்சி வச்சுக்கோங்க. கொரன்னு அரைக்கக்கூடாது. நைஸாக அரைச்சா தான் உங்களுக்கு பிசையும் போது ஈஸியாக இருக்கும். 15 சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுக்கோங்க. பெரிய வெங்காயத்தில் பாதி எடுத்து வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையும் இப்போ மிக்சி ஜாரில் போட்டுக்கலாம். இந்த சைஸ் அளவு 4 பூண்டு பல் எடுத்து வச்சுக்கோங்க. கட்டை விரல் சைஸ் அளவு இஞ்சி எடுத்து வச்சுக்கோங்க. கசகசா 1 ஸ்பூன் எடுத்து வச்சுக்கோங்க. பட்டை இந்த சைஸ் அளவு எடுத்து வச்சுக்கோங்க. சோம்பு 1.5 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. பச்சை மிளகா 5னா காஞ்ச மிளகாவும் 5 எடுத்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. இது எல்லாத்தையும் இப்போ ஃபஸ்ட்டு அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கோங்க. 1/2 கப் துருவின தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் இப்போ சேர்த்து அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு வந்த விழுதை இப்போ கறியில் சேர்த்துக்கலாம். ½ டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1 டீஸ்பூன் உப்பு, பொட்டுக்கடலை மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சுக்கோங்க. ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி பிசைஞ்சு இதை மூடி வச்சிடலாம். ஒரு 20 நிமிஷம் அப்படியே ஊறட்டும். கையில் கொஞ்சோண்டு எண்ணெய் தடவிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒட்டாமல் இருக்கும் இந்த பால்ஸ் பிடிக்கிறதுக்கு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி சைஸில் எடுத்துக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் இதே மாதிரியே உருண்டை பிடிச்சிக்கலாம். பேன் வச்சு பேன் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி வச்சுட்டேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. இப்போ இந்த உருண்டையெல்லாம் சேர்த்துக்கலாம். அடுப்பை வந்து மீடியம் ஹீட்லேயே வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு உள்ளாரெல்லாம் நல்லா வேகும். இல்லைன்னா மேலே மட்டும் சீக்கிரம் கருகிடும், உள்ளார வேகாது உங்களுக்கு. இப்போ இந்த உருண்டையெல்லாம் திருப்பி விட்டுக்கலாம். இப்போ வெந்துருச்சு. இதை எடுத்துடலாம். சுவையான கோலா உருண்டை ரெடி. இந்த கோலா உருண்டை செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ, பாய்.